திரு கே.சி. பழனிசாமி, திரு ஜெயக்குமார் சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியாது இல்லை, திரு ஜெயக்குமாரோட கருத்து அப்படிங்கிறது ஆல்வேஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமிஸ் பொசிஷன். ஸோ இந்த ஒருங்கிணைப்பு நீங்க ஒரு பக்கம் முயல, மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முயல இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுல்ல, வீட்டோ பண்ணிட்டார்ல, அதுதானே வெளிப்படுது. இன்னைக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கா? இல்லை, இன்னைக்கு தேதிக்கு வழக்கறிஞர் தமிழ்மணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனசாட்சி அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா அவர் சொல்லுகிற கருத்துக்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பதாக தெரியுது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம கோலப்பன் சொல்றதெல்லாம் கடந்த காலம், நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. அடுத்து என்ன? இப்ப அடுத்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு 3-4 விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை அவர் தெளிவுபடுத்தினார்னா இது இணைப்பு தேவையா இல்லையாங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஒன்று என்ன சொல்றாரு, 2026 நான் பலமான கூட்டணி அமைப்பேன், இப்ப இருக்கிற கூட்டணி எல்லாம் உடைஞ்சிரும்னு சொல்லியிருக்கிறார். ஆனா எனக்கு தோன்றது, இதையே தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலப்ப சொன்னார். கூட்டணி எங்கிட்ட விட்டுருங்க, களத்தில் வேலையை நீங்க பாருங்க, மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரால் செய்ய முடியலை. இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணி உடையும் என்று நான் எதிர்பார்க்கல. நிச்சயமா அவங்க இன்டாக்டா இருப்பாங்க. அவங்க இன்டாக்டா இருந்தாலே என்ன அரசாங்கத்தை கெட்ட பேர் வந்தாலும் 40% ஓட்டு அவங்களுக்கு இருக்கு. அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிற பொழுது மத்தியில பாஜக ஆட்சியில இருப்பாங்க. அப்ப அந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற யாரும் வெளியில வரமாட்டாங்க. அப்ப பலமான கூட்டணியை எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அமைக்க போகிறார்? இப்ப இது திரும்ப ஒரு மண் குதிரை நம்பி இந்த ஏமாந்தது போலத்தான் ஆயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, தோல்விகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு இப்பவே 10 தோல்வி ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு 10-15 தோல்வி வேணுமா பாடம் கற்றுக்கொள்வதற்கு? அப்ப இன்னொரு 15-20 வருஷம் ஆகணுமா? அடுத்து என்ன சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரே 80ல தோற்றார், ஆனா அடுத்து சட்டமன்றத்தில் வென்றார் அப்படின்னு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அவர் மக்களிடத்துல சென்று நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என் ஆட்சியை கலைத்தார்கள் என்று கேட்டார். மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த 80க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப 45 ஆண்டு காலத்துல ஒரு 10 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8-9ல யார் அந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப நம்ம அதிமுக கட்சியை நம்ம பலப்படுத்தலைன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் கூட மீண்டும் திமுக ஆள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, துரோகிகளை நாம் வென்று விட்டோம் என்று பொருள்பட சொல்றாரு. அதிமுகவை துவக்கியதனுடைய நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் வளர்த்த அம்மாவுக்கும் திமுக என்கிற தீய சக்திங்கிற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. திமுகவை வெல்வதற்கு ஆஃப் லேட் அம்மா சொன்னது மோடியா லேடியான்னு பாஜகவை வெல்வதற்கு. அப்ப நம்முடைய நோக்கம் திமுகவை வெல்வது, பாஜகவை வெல்வதா, இல்ல உட்கட்சியில் இருக்கிறவர்களை நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்வதா? அது பார்க்கணும். அடுத்து பிஜேபியிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோம், அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் நம்மை நம்புவாங்க, நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது. இது ஒரு ஹைபாத்தட்டிக்கலா தெரியுது. அது எந்த அளவுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை அல்லது பொதுவாகவே வாக்குகளை கவருகிற சக்தி பெற்றவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரியல. இப்ப சமீபத்தில் நடந்த இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இந்தூர்ல காங்கிரஸ் அந்த இடத்துல போட்டியிட முடியல. அப்ப உடனே காங்கிரஸ் தலைவர் என்ன அறிவிச்சாங்க, எங்களுக்கு வாக்களிக்க விரும்புகிறவர்கள் நீங்க நோட்டாவுக்கு வாக்களிச்சிருங்க என்று அவர்கள் அறிவித்தார்கள். சுமார் 2.5 லட்சம் ஓட்டுகளை பெற்றார்கள். அதே பாணியில திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார், எல்லோரும் தேர்தலை நம்ம புறக்கணிச்சிருவோம்னு சொல்லி. ஆனால் அப்படி அறிவித்ததற்கு பிறகு 82.5% போலிங் ஆயிருக்குது. அப்ப எபோவ் ஆவரேஜ் வழக்கமா 75% தான் வாக்கு பதிவுகள் 82% போது
இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவோ வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வதாகவோ இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு நியாயமான காரணம் அவர் வெளிப்படுத்தியது. அதாவது ஒருவேளை இப்ப அண்ணாமலை வந்து சென்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் சொன்னாரு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஓபிஎஸ் கைக்கு அதிமுக கட்சி வந்துரும், தினகரன் கைக்கு அதிமுக கட்சி வந்துரும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டால், ஒருவேளை இப்ப வேலுமணி கோவையில வச்சு ஒரு பேட்டி கொடுத்தார், பாஜகவோட சேர்ந்து நின்றுதான் நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கலாம். அப்ப அது போல அதிமுகவுக்கு உள்ள இருக்கிறவங்க இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து விடுமா, அதற்காக அவர் வந்து அச்சப்படலாம். அப்படி இருந்ததுனால் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவரே இரட்டலை சின்னத்துக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடுகிற உரிமையோடு ஒற்றை தலைமையில முதலமைச்சர் வேட்பாளராக அவரே இருந்து கொண்டு இவர்களை வந்து அதுல என்ன பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் கேட்கறத முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் இந்த 6 பேரும் முன்மொழியறதா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி தலைமை மற்றவங்க எல்லாம் வரட்டும், அது வலு சேர்க்கும் அப்படின்னு அதை பரிசீலிக்க கூட தயாரா இல்லையா தலைமை? as far as you know இல்ல 1000 அதிருப்திகள் ஆளுங்கட்சிகள் மீது இருக்காதுங்க. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஆனா அதிமுக குறித்து மட்டுமே விவாதித்தான காரணத்தை மக்கள் உண்மையிலே எளிநகையாறாங்க. என்ன காரணம்னா, அதிமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஆளுங்கட்சி விரும்புகிறது, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. எனவே இதையொட்டி திரு பன்னீர்செல்வம் போன்றவர்களை இன்னும் பகடைக்காயாக பயன்படுத்தி இதே பாணியை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறதுங்க. இப்ப அதிமுகவில் இப்ப சொல்ற பழையன கழிதலும் புதியன புதுங்கிற மாதிரி இப்ப புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிமுகவில் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அதற்கான முயற்சியில் தான் கட்சி ஈடுபடுதுங்க. இப்போ 6 முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சாங்க, பல விஷயங்கள் பேசினாங்க, நான் அப்பட்டம் மறுக்கிறேன். உண்மையில் கடந்த 2-3 நாட்களாக ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல, சில யூடியூப் சேனல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் பொய்யான செய்தி. அது குறிப்பா சில அரசியல் விமர்சகர்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன செய்தி நேர கூட பார்த்த மாதிரியே சொன்னாங்க. முழுக்க பொய்யான செய்தி. அங்கே பேசப்பட்டது ஊடகங்கள் வரைக்கும் வந்திருக்கு, ஆங்கில ஊடகங்கள் வரைக்கும். அது முற்றிலும் பொய். அப்படின்னா மணிகண்டன் ஹியர் மீ அவுட். அந்த 6 பேரும் மறுக்கலாமே, அந்த 6 பேரும் சம்பந்தப்பட்டது. அந்த 6 பேர் நாங்க அப்பெல்லாம் பேசவே இல்லைங்க. திரு செங்கோட்டையனோ திரு சி.வி. சண்முகமோ யாருமே மறுக்கலையே. இல்லங்க நாங்க பேசவே இல்லை. முதல்ல மறுக்க வேண்டியது அவங்க. மறுக்க சொல்றேன். தேர்தலுக்கு முன்பாக பாஜக சேர்றாங்க ஒரு செய்தி எல்லாம் வந்தது. 5ஆம் தேதி பாஜக பாருங்க முக்கிய விஐபி வர்றாங்க, எல்லாம் தேதி குறிச்சு சொன்னாங்க. அதுக்கு அந்த 3 ஆண்டுகள்ல இதே மாதிரி தினசரி வந்தது. அப்போ காலையில் எழுந்தோடனே ஏதோ செய்தி இல்ல, நீங்க முக்கியமான ஆங்கில ஏடுகள் வரைக்கும் அவருடைய பெயர்கள் குறிப்பிட்டு வந்திருக்கு. வேற வேலையே இல்லைங்களா? அவருக்கு 1000 வேலைங்க சார். இது எப்படிங்க? இது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், அவங்க சொல்லாத ஒரு விஷயம் மறுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க அவங்க. சார் ஒரு நாள் வந்துனா மறுக்கலாங்க. தினசரி இதே செய்தி போறீங்கன்னா காலை எந்திரிச்சா சொந்த வேலை, கட்சி வேலை பாப்பீங்களா, மற்ற வேலை பாப்பீங்களா, இல்ல மறுத்துட்டே இருப்பீங்களா? இது சரிப்பா மாறாங்களா? மறுக்கிறது மட்டுமே வேலையில அவங்க 1000 வேலை இருக்குங்க. நடக்கவே இல்லைங்களா? வேலையில்லாம பேசுற பேச்சு சார். நான் சொல்றது அந்த மாதிரி எந்த பேச்சும் இல்லை. எடப்பாடியாருடைய தலைமை மீது ஒரு இம்மையால கூட யாரும் குறை சொல்லியோ, குற்றம் சாட்டியோ, கேள்வி எழுப்பியோ பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன். நான் கடந்த மாதம் செங்கோட்டையன் சந்திச்சு பேசினேன், ஆனா வேறு நேரடியாக சந்திச்சு பேசினேன். அவர்களோடு இது கொடுத்து நேரம் விவாதிச்சு அவர்கள் சொன்ன கருத்து எல்லாம் வேறு தவறான செய்திகளை ஊடகங்கள்ல எல்லாரும் பரப்புறாங்க. நான் சொல்றது ஒற்றுமை பற்றிய மற்றவர்கள் பேச தப்புன்னு சொல்ல. அதாவது அதிமுக வலிமையாக இருக்கிறது. ஏன்னா கடந்த 3 ஆண்டுகள்ல அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக முனைப்போடு இருந்ததுங்க. திமுக அதிவேகமாக இருந்தது. 2 பேரும் மறைமுகமாக கைகோர்த்துக் கொண்டு எடப்பாடியார் தலைமையில அதிமுக ஒன்றுபட்டு நிற்கிறதுங்கிற அந்த கோபத்துல, அந்த வேகத்துல இதை இந்த மாதிரியான வியூகங்களை உருவாக்கி, இந்த மாதிரி செய்திகளை பரப்பி, அதிமுக குறித்து விவாதத்தை உருவாக்கி தொண்டர்கள் மத்தியில மன உணர்ச்சி உருவாக்குறாங்க. இதுதான் நடக்குது ஒழிய அதிமுக எந்த குழப்பம் வராதுங்க. குழப்பம் இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.